முன்பொரு காலத்தில் பூம்பொழில் எனும் அழகான கிராமத்தில் மாரியப்பன் என்ற ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தன் குடும்பத்தின் ஒரே வாழ்வாதாரமான ஒரு காளையின் உதவியுடன் இரவு பகலாக நிலத்தில் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்து வந்தார். மாரியப்பனுக்கு லக்ஷ்மி என்ற மனைவியும் கவின், முகில் என்ற இரு மகன்களும் இருந்தனர். மாரியப்பன் தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்தாலும் சரியான மழை இல்லாததால் ஒவ்வொரு வருடமும் அவருக்கு விவசாயத்தில் நஷ்டமே மிஞ்சியது. ஒரு வருடம் கிராமத்தில் சொட்டு நீர் கூட மழை பெய்யவில்லை. ஏரிகள் வற்றி போக குடிநீருக்கே தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் ஊரில் இருந்த பெரும்பாலான விவசாயிகள் விவசாயத்தை கைவிட்டு பிழைப்பை தேடி நகரத்துக்குள் கூலி வேலைக்கு சென்று விட்டனர். ஆனால் மாரியப்பன் மட்டுமே தன் நேசித்த விவசாயத்தை கைவிட மனமில்லாமல் கிராமத்திலேயே தங்கிவிட்டார். அவர் வீட்டில் பல நாட்கள் ஒருவேளை உணவுக்கு மட்டுமே வழி இருக்கும். அப்படிப்பட்ட நாட்களில் கூட மாரியப்பனும் லக்ஷ்மியும் பட்டினியாக இருந்து தன் குழந்தைகளுக்கு வயிறார உணவளித்து மகிழ்ந்தனர். மாரியப்பனின் நிலத்திற்கு அருகே ஒரு சிற்றாறு ஓடியதால் அதில் எப்பவாவது வரும் சொற்ப தண்ணீரை வைத்து நம்பிக்கையோடு விதையை விதைக்க திட்டமிட்டார். அப்படி ஒரு நாள் மாரியப்பன் கவலையோடு லக்ஷ்மியிடம், லக்ஷ்மி, ஆத்துல கொஞ்சமா தான் தண்ணி வருது, நிலத்தை உழுதுட்ட, ஆனா விதநெல் வாங்க கூட நம்ம கிட்ட காசு இல்லையே, இனி என்ன பண்றதுன்னே புரியல. ஏங்க இதுக்காக கவலைப்படுறீங்க? என்கிட்டயும் பசங்க கிட்டயும் இருக்கிற இந்த சின்ன தங்க நகைகளை வித்து விதைகளை வாங்கிட்டு வாங்க. பயிர் நல்லா விளைஞ்சதும் நாம புதுசா நகை வாங்கிக்கலாம். மனைவியின் தியாகத்தை கண்டு மாரியப்பனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. மறுநாளே அந்த நகைகளை விற்று விதை நெல் வாங்கி நிலத்தில் விதைத்தார். சில மாதங்கள் கழித்து விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்தது. ஊரெங்கும் மக்கள் விநாயகர் சிலைகளை வைத்து கொழுக்கட்டை பலகாரங்கள் செய்து விமர்சையாக கொண்டாடினர். ஆனால் மாரியப்பன் வீட்டில் பண்டிகைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. கவினும் முகிலும் ஆசையோடு, அம்மா, ஊர்ல எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறாங்க, நாம எப்போ பண்டிகை கொண்டாட போறோம்? குழந்தைகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் லக்ஷ்மி கண்ணீர் வடித்தார். இதை பார்த்த மாரியப்பன் பிள்ளைகளின் கைகளை பிடித்து கொண்டு, வாங்க என் செல்லங்களா, நாம நம்ம நிலத்துக்கே போய் களிமண்ணுல விநாயகர் சிலையை செஞ்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடலாம். இடத்திற்கு சென்றதும் அங்கே பூத்திருந்த மலர்களை பறித்து வீட்டிலிருந்து கொண்டு வந்த பழங்கள் மற்றும் பொருட்களோடு விநாயகருக்கு எளிய முறையில் பூஜை செய்து வழிபாடு செய்தனர். அவர்கள் கும்பிட்டு கொண்டிருந்த போது அங்கே ஒரு சிறிய சுண்டெலி ஓடி வந்தது. குழந்தைகள் இருவரும், அப்பா, எலி அங்க பாருங்க, குட்டி எலி என்று சந்தோஷத்தில் துள்ளி குதித்தனர். சாமிக்கு படைத்த பழங்களை எடுத்து அந்த எலிக்கு கொடுத்தனர். எலி அதை ஆசையோடு சாப்பிட்டதை பார்த்த குழந்தைகள் விநாயகர் சதுர்த்தியை விட அதை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். சிறிது நேரம் நிலத்திலேயே விளையாடிவிட்டு லக்ஷ்மியும் குழந்தைகளும் வீட்டிற்கு சென்றனர். மாரியப்பன் மட்டும் நிலத்திலேயே தங்கி வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது அங்கே ஒரு வழிபோக்கர் ஒரு பெரியவர் வேடத்தில் வந்திருந்தார். தம்பி, ஊரே விநாயகர் சதுர்த்தியை விமரிசையா கொண்டாடுது, நீ என்னடான்னா இந்த பொட்டல் காட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கியே? ஐயா, ஒரு விவசாயிக்கு உண்மையான பண்டிகைங்கிறது அவன் விதைச்ச பயிர் நல்லபடியா விளைஞ்சி வீட்டிற்கு வர்றதுதான். மாரியப்பனின் பதிலை கேட்டு வியந்த அந்த பெரியவர், சரி தம்பி, இப்போ முன்னாடி கடவுளே வந்து என்ன வரம் வேணும்னு கேட்டா நீ என்ன கேட்ப என்று கேட்டார். மாரியப்பன் சற்று யோசித்துவிட்டு உறுதியான குரலில், ஐயா, கடவுள் எனக்கு வரம் தருவதா இருந்தா எனக்கு மட்டும் லாபம் கொடுன்னு கேட்க மாட்டேன். எந்த விவசாயிக்கும் நிலத்துல நஷ்டம் வரக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் மழை நல்லா பெய்து எல்லா விவசாயியும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் கேட்பேன். ஏன்னா விவசாயி சந்தோஷமா இருந்தா தான் இந்த உலகத்துக்கே சோறு கிடைக்கும். மாரியப்பனின் சுயநலமற்ற அன்பை கேட்டதும் அந்த பெரியவர் விநாயகரின் உருவத்தில் தோன்றினார். மாரியப்பா, உன் உழைப்பும் அடுத்தவர் நலன் மீது நீ கொண்ட கருணையும் என்னை நெகிழச் செய்துவிட்டது. நீ கேட்டபடியே இந்த ஊரில் இனி ஒவ்வொரு வருடமும் மும்மாரி மழை பெய்யும், உனது நிலமும் செழித்து ஓங்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அடுத்த சில நாட்களிலேயே பூம்பொழில் கிராமத்தில் மேகங்கள் சூழ்ந்து பலத்த மழை பெய்தது. மாரியப்பனின் நிலத்தில் நெற்பயிர்கள் தங்கத்தை போல் செழித்து வளர்ந்தன. அறுவடை அமோகமாக இருந்தது. விவசாயத்தின் மூலம் கிடைத்த நல்ல லாபத்தை கொண்டு மாரியப்பன் மனைவி நகைகளை மீட்டார்.
தன் குடும்பத்தோடு சந்தோஷமாக வாழ்ந்தார். நேர்மையான உழைப்பும் பிறர் நலன் விரும்பும் குணமும் என்றென்றும் கைவிடாது என்பதற்கு மாரியப்பனின் வாழ்க்கையே சான்றானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. விடி டைரிஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.